அப்படியா? இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு பரிவார்த்த நெஞ்சார்ந்த அனைத்து மக்களுக்கு 100 கோடி வணக்கங்கள். பேரம்பார்ந்த பெரியோர்கள், பேர் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இன்னும் ஆளாக வருது அப்பன்மார்களும், பெண்ணாக வருது அறுபது தாய்மார்கள், அனைத்து உள்ளங்களும் ஒரு தெய்வீக சபையாகி இங்கே கூடியிருக்கிறது இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இங்கே கூடியிருப்பது என்றால் இன்னும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வமாகிய காவல் தெய்வம் முனியப்பனாகிய திருவிழாவை முன்னிட்டு இந்த உள்ளூரை வாழ்ந்து போகிற மற்றும் கவனமார்கள் அனைவற்று பேர் ஒன்று சேர்ந்து இந்த புதிய புனித திருவிழாவை பெரும் விழாவாக வருடம் ஒரு முறை தேரும் திருவிழா தேருக்கூத்து என்று சொல்லப்பட்ட என் நாணயத்தை வைத்துள்ளார் இல்லையா? உண்மை. என் நாணயத்தை வைத்து நல்ல உள்ளங்களானது இது ஆணுபோடு வெக்கமல்ல அரசு பட்டு வாழ்ந்து பெண் போடு வெக்கமல்ல பெத்தி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து நோயற்ற வாழ்வு. என்ன அப்படி 3 பேர் எப்படி? எங்க ஊர் நாங்க அப்படிதான் பேசுவோம். அதானே
கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி தன்னை மறந்து எங்க ஊர்ல என்ன பேசுறோம் யூடியூப்ல நான் டெய்லியும் பாத்து எங்க ஊர்ல நாங்க பேசுவோம். எங்க ஊர்ல என்ன பேசுறோம் என்ன அர்த்தம்? இப்படி முடிவு கூத்தாடிட்டு போ. இப்பேற்பட்ட ராஜ செயலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இன்று மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி இன்று நடத்தக்கூடிய நாடகமானது பவளக்கொடி திருமணம். பவளக்கொடி கல்யாணம். ஆமா, சரி சரி. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்நாடகத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேனே. என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தெரியலீங்க, சொன்னதான் தெரியும். அப்படியா? நீங்க யாரு, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு விளக்கமா ஒண்ணு கூடாம சொன்னீங்கன்னா சரி. நான் யார், என்னுடைய பேர் என்ன, என்னுடைய குலம் கோத்திரங்கள் என்ன, என்னுடைய தாய் தந்தைகள் யார், இவரை பற்றி தெளிவாக சொல்வேன். விளக்கமா சொல்லுங்க, நான் ஒழுக்கமா கேட்கறேன். அப்படியா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. அடிவாயா எப்படிங்க? நாடோ நீலநில மேடிவாயன் அலை கடலிலே பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன் ஆடி மேய்க்கும் இடியர் குளம். ஆடி மேய்க்கும் இடியர் குளம். அரிராமன் என்னுடைய பேர். சரி. குட்டி மேய்க்கும் இடியர் குளம். கோபாலனோ என்னுடைய பேர். கண்ணன், மணிவண்ணன், நீலமேகன், நித்த சாம்ராணி வாசகன், சாம்ராணி கடைக்காரன், ஏய் நித்த சாம்ராணி வாசகன், சாம்ராணி வாசகன், அநாத ரட்சகன், ஆபத்து மாடையன். இந்த உலகத்தை இரண்டு அடியாக அளந்தவனாகி அரி பரந்தாமன் கோபால கண்ணனோ என்னுடைய பேர். பேரு மாயவன் சொல்றீங்க. அப்படி கதனால் இருந்தாலும் இந்த உலகமானது 4 யுகத்தை சேர்ந்தது. 4 யுகம் என்றால் கிரேதா, திரேதா, துபாபுரி, கலியுகம். எரியுதா தெரியுதா துவாரத்துல கழியிறோம். காலையில எப்போ சேரா தின்னுபிட்டா கழிச்சுதான் ஆகணும். அப்படி இல்ல, கிரேதா, திரேதா, துபாபுரி, கலியுகம். ஆமா, இந்த 4 யுகத்திலே நாங்கள் எத்தனை தேவர்கள் பிறந்தோம்? யார் யார்? 33 கோடி தேவர்கள், 48 ரிஷிவர்கள், கெண்டல் கபடி சொல்லக்கூடிய நாங்கள் தேவாதி தேவர்களா பிறந்தோம். அப்படி பிறந்து அந்த தேவாதி தேவருக்கு அதிபதியாக நாங்கள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். யார் யாருங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா.
அப்படி மூவராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேலை? மூவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. யாரு என்ன வேலை? ஆக்கல், அழித்தல், படைத்தல். அப்படியா? ஆமா. படைத்தல் என்றால் யாருங்க? படைத்தல் என்றால் இந்த உலகத்திலே உயிர் ஜீவனாகப்பட்டது 8,84,00,000 ஜீவ வேதங்கள். அனைத்து உயிர்களை படைப்பது யார்? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரமுக படித்தவனாகிய பிரமனுக்கோ, அதாவது கருவை உருவாக்கும் தொழில். ஓ, உயிர்களை படைப்பது, உயிர்களை படைக்கும் தொழில் யாரு? பிரம்மாவுக்கு. ஆமா. சிவனுக்கு. அந்த உயிரை படைத்தால் வந்தால் அந்த உயிர் பிறந்த பிறகு அந்த உயிர் வாழ்வதற்கு தினமும் என்ன தேவை? வயிற்றுக்கு ஆதாரம் வேணும். அன்ன ஆதாரம் தேவை. அந்த அன்ன ஆதாரம் தான் அந்த குழந்தையானது நல்லபடியாக வளர்ந்து வாலிபமாக முடியும். ஆமா. அந்த அன்ன ஆதாரம் கொடுப்பது யார்? யாரு? சிவனையா. சிவனுக்கு தினந்தோறும் சென்று படி அளப்பது அவருடைய வேலை. அந்த உயிர்களுக்கு படி அளப்பது. ஆமா. சரி. இந்த கண்ணனுக்கு என்ன வேலை? உங்களுக்கு என்ன வேலை? அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபமானவர்களை அவன் நல்லவனா கெட்டவனா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து நல்லவனாய் இருந்தால் அவனை நல்லபடியாக காப்பேன். சரி. கெட்டவனாய் இருந்தால் இந்த அழிக்கும் பொறை பெற்றவன் அரிபறந்தாவன் நான். ஆமா. அதாவது நல்லவங்களை காப்பாத்துவீங்க, உண்மைதான். கெட்டவங்களை அழிச்சிருவீங்க. ஆமா. சரி சாமி. அப்படி பிறந்து இந்த 4 யுகத்தில் நான் மாயவந்த பிறந்திருக்கிறேன். சரிங்க. 4 யுகத்தில் பிறந்து எனக்கு அவதாரங்கள் எத்தனை? அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம். தசம் என்பது 10 அவதாரம் எடுத்தவனாகி பரந்தாமன் என்னுடைய பேர். ஓ, 1008 அவதாரம் எடுத்திருந்தாலும் அதுல தலை சிறந்தது 10 அவதாரம். 10 அவதாரம் கிடைங்க. முதல் யுகத்துல எத்தனை? முதல் யுகத்துல 6 அவதாரங்கள். இரண்டாவது யுகத்துல? இரண்டாவது 1. 6 1 7. ஆமா. மூணாவது யுகத்துல? மூன்றாவது யுகத்தில் 2. 7 2 9. நாலாவது யுகத்துல? நான்காவது யுகத்தில் ஒரு அவதாரம். மொத்தம் 10 அவதாரம். ஆமா. சரிங்க. முதல் யுகத்துல 6 அவதாரம் கிடைங்க. அதுல முதல் யுகத்துல முதலாக நீங்க எடுத்த அவதாரம் என்ன? அப்படியா? இதுல யாருக்கு நன்மை, யாருக்கு தீமை? அந்த சோதனைகளை தடுக்கொள்ள
அமைதி. மாதவா நானும் இருக்கிறேன். ஏப்பா நான் இருக்கிறேன். அப்படியா? இருந்தாலும் இந்த தெய்வீகமான சபைக்கு பரிவார்த்த நெஞ்சார்ந்த அனைத்து மக்களுக்கு 100 கோடி வணக்கங்கள். பேரம்பார்ந்த பெரியோர்கள், பேர் மதிப்புக்குரிய தாய்மார்கள், இன்னும் ஆளாக வருந்த அப்பன்மார்களும், பெண்ணாக பிறந்து அறுபெரு தாய்மார்கள், அனைத்து நல்லுள்ளங்களும் ஒரு தெய்வீக சபையாகி இங்கே கூடியிருக்கிறது இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புண்ணிய சபை இங்கே கூடியிருப்பது என்றால் இன்னும் நம்மளை வாழ வைக்கும் தெய்வமாகிய காவல் தெய்வம் முனியப்பனாகிய திருவிழாவை முன்னிட்டு இந்த உள்ளூரை வாழ்ந்து முகல் மற்றும் கவனமார்கள் அனைவற்று பேர் ஒன்று சேர்ந்து இந்த முனிய திருவிழாவை பெரும் விழாவாக வருடம் ஒரு முறை தேரும் திருவிழா தேருக்கூத்து என்று சொல்லப்பட்ட என் நாணயத்தை வைத்துள்ளார் இல்லையா? உண்மை. அமைதி. என் நாணயத்தை வைத்து நல்ல உள்ளங்களானது இது ஆணுபோடு வெக்கமல்ல அரசு பற்று வாழ்ந்து பெண் போடு வெக்கமல்ல பெத்தி பெருகி எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து நோயற்ற வாழ்வு. என்ன அப்படி 3 பேர் அப்படி? எங்க ஊர் நாங்க அப்படிதான் பேசுவோம். அதானே கூப்பிடுறது கூட கேட்காம அப்படி தன்னை மறந்து எங்க ஊர்ல என்ன பேசுறோம்? யூடியூப்ல நான் டெய்லி பாத்து எங்க ஊர்ல நாங்க பேசுவோம். எங்க ஊர்ல என்ன பேசுறோம் என்ன அர்த்தம்? இப்படி கூத்தாடிட்டு போ. இப்பேற்பட்ட ராஜசபையிலே இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இன்று மகாபாரதம். மகாபாரதத்தில் ஒரு பாகமாகி இன்று நடத்தக்கூடிய நாடகமானது பவளக்கொடி திருமணம். பவளக்கொடி கல்யாணம். ஆமா, சரி சரி. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்நாடகத்திலே நான் தர்பார் விஷயமாக வந்திருக்கிறேனே. என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? தெரியலீங்க, சொன்னதான் தெரியும். அப்படியா? நீங்க யாரு, உங்க பேர் என்ன, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு விளக்கமா ஒண்ணு கூடாம சொன்னீங்கன்னா தெரியும். நான் யார், என்னுடைய பேர் என்ன, என்னுடைய குலம் கோத்திரங்கள் என்ன, என்னுடைய தாய் தந்தைகள் யார், இவரை பற்றி தெளிவாக சொல்வேன். விளக்கமா சொல்லுங்க, நான் ஒழுக்கமா கேட்கிறேன். அப்படியா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. எப்படிங்க? நானோ நீல மேடிவாயன் அலை கடலிலே
பாம்பின் மீது பள்ளி கொண்ட வாசன் ஆடி மேய்க்கும் வெளியர் குளம் ஆடு மேய்க்கும் நீர் குளம் ஹரிராமன் என்னுடைய பேர் சரி குட்டி மேய்க்கும் வெளியர் குளம் கோபாலனோ என்னுடைய பேர் கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் மணிவண்ணன் நீலமேகன் நீலமேகனன் நித்த சாம்ராணி வாசகன் சாம்பிராணி கடைக்காரன் ஏய் நித்த சாம்ராணி வாசகன் சாம்பிராணி வாசகன் அநாத ரட்சகன் அநாதரட்சகன் ஆபத்து மாடையன் இந்த உலகத்தை இரண்டு அடியாக அளந்தவனாகிய ஹரி பரந்தாமன் கோபால கண்ணனோ என்னுடைய பேர் சரிங்க மகவா உங்க பேரு மாயவன் சொல்றீங்க அப்படி கண்ணனால் ஆகியிருந்தாலும் இந்த உலகமானது நான்கு யுகத்தை சேர்ந்தது என்ன யுகம் நான்கு யுகம் என்றால் திரேதா திரேதா துபாபுரி கலியுகம் ஓ எரியுதா தெரியுதா துவாரத்துல கழியிறோம் காலையில எப்போ சேரா தின்னுபிட்டா கழிச்சுதான் ஆகணும் அப்படி இல்ல திரேதா திரேதா திரேதா, துபாபுரி துபாபுரி, கலியுகம் கலியுகம் ஆமா இந்த நான்கு யுகத்திலே நாங்கள் எத்தனை தேவர்கள் பிறந்தோம் யார் யாரு 33 தேவர்கள் 48 ரிஷிவர்கள் கெண்டல் கபடி சொல்லக்கூடிய நாங்கள் தேவாதி தேவர்களா பிறந்தோம் அப்படி பிறந்து அந்த தேவாதி தேவருக்கு அதிபதியாக நாங்கள் மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர் யார் யாருங்க சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படி மூவராக இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வேலை மூவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை யார் என்ன வேலை ஆக்கல் அழித்தல் படைத்தல் அப்படியா ஆமா படைத்தல் என்றால் யாருங்க படைத்தல் என்றால் இந்த உலகத்திலே உயிர் ஜீவனாகப்பட்டது 8,84,00,000 ஜீவ வேதங்கள் அனைத்து உயிர்களை படைப்பது யார் யாரு சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுரமுக படித்தவனாகிய பிரமனுக்கோ அதாவது கருவை உருவாக்கும் தொழில் ஓ உயிர்களை படைப்பது உயிர்களை படைக்கும் தொழில் யாரு பிரம்மாவுக்கு ஆமா சிவனுக்கு அந்த உயிரை படைத்தால் வந்தால் அந்த உயிர் பிறந்த பிறகு அந்த உயிர் வாழ்வதற்கு தினமும் என்ன தேவை வயிற்றுக்கு ஆகாரம் வேணும் அன்ன ஆதாரம் தேவை அந்த அன்ன ஆதாரம் இருந்தாதான் அந்த குழந்தையானது நல்லபடியாக வளர்ந்து வாலிபமாக முடியும் அந்த அன்ன ஆதாரம் கொடுப்பது யார் சிவனுக்கு தினந்தோறும் சென்று படி அளப்பது அவருடைய வேலை அந்த உயிர்களுக்கு படி அளப்பது ஆமா சரி இந்த கண்ணனுக்கு என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து வாலிபமானவனை அவன் நல்லவனா கெட்டவனா என்று நன்கு ஆராய்ந்து பார்த்து நல்லவனாய் இருந்தால் அவனை நல்லபடியாக காப்பேன் சரி கெட்டவனாய் இருந்தால் இந்த அழிக்கும் பொறி பெற்றவன் ஹரி பரந்தாமன் நான் ஆமா அதாவது நல்லவங்களை காப்பாத்துவீங்க உண்மைதான் கெட்டவங்களை அழிச்சிருவீங்க ஆமா சரி சாமி அப்படி பிறந்து இந்த 4 யுகத்தில் நான் மாயவந்த பிறந்திருக்கிறேன் சரிங்க 4 யுகத்தில் பிறந்து எனக்கு அவதாரங்கள் எத்தனை அகத்திலே 1008 அவதாரம் யுகத்திலே 108 அவதாரம் தசம் என்பது 10 அவதாரம் எடுத்தவனாகி பரந்தாமன் என்னுடைய பேர் ஓ 1008 அவதாரம் எடுத்திருந்தாலும் அதுல தலை சிறந்தது 10 அவதாரம் 10 அவதாரம் கிடைங்க முதல் யுகத்துல எத்தனை முதல் யுகத்துல 6 அவதாரங்கள் இரண்டாவது யுகத்துல இரண்டாவது 1 6 1 7 ஆமா மூணாவது யுகத்துல மூன்றாவது யுகத்தில் 2 7 2 9 நாலாவது யுகத்துல நான்காவது யுகத்தில் ஒரு அவதாரம் மொத்தம் 10 அவதாரம் ஆமா சரிங்க முதல் யுகத்துல 6 அவதாரம் கிடைங்க அதுல முதல் யுகத்துல முதலாக நீங்க எடுத்த அவதாரம் என்ன அப்படியா இதுல யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அந்த சோதனை தடுக்கொள்ள Thank you.